தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 6/6/2015 சனிக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இரவு 6:56 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, அதிசயமான மரம் ஒன்று ஆலயங்களில் இருக்கிறது. அந்த மரம் இருக்கின்ற ஆலயத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபட்டு அந்த மரத்தையும் நீங்கள் வழிபாடு செய்து மரத்தின் இலைகள் கீழே உதிர்ந்து கிடக்கிறதே அந்த இலைகளை கொண்டு வந்து வீட்டில் வைத்து கொண்டால் கூட அற்புதமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். அப்படி என்ன மரம் அதிசய மரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு கவியரங்கத்தில் மரம் என்ற தலைப்பில் என்னை பேச சொல்லியிருந்தாங்க. அதில் தேங்காய்ங்கிற தென்னை மரத்தை பற்றி பேச சொன்னார்கள். நான் ஒரு கவிதை சொன்னேன். மரங்கள் பூ பூக்கும், மறுவாரம் பிஞ்சாகும், உரங்கள் போட்டுவிட்டால் உடனே காய் தோன்றும், வரங்கள் இல்லாமல் வாய்த்ததொரு நியதி இது. உலகில் தோன்றிய ஒரே ஒரு மரம் மட்டும் காயை முதலில் தரும், காய்க்கு பின் பூவாகும். காயை முதலில் தரும், காய்க்கு பின் பூவாகும். எந்த காய் என்று எடை போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அந்த கூட்டத்தை பார்த்து யாருக்கும் சொல்ல தெரியலை. எந்த காய் என்று எடை போட்டு சொல்லுங்கள். கந்தன் முன் உடைபடும் காயான தேங்காய் தான். தேங்காய் முதலில் வரும், துருவி விட்டால் பூவாகும். தேங்காய்க்கு பின்னே தேங்காய் பூ உருவாகும். எல்லாமே பூத்ததற்கு பின்னால் காய்க்கும். தேங்காய் தேங்காயாக வந்த பிறகு நாம் துருவினால் அந்த துருவியை அதை சொல்லுவோம் தேங்காய் பூ என்று சொல்லி. இது நான் கவியரங்கத்துக்கு எழுதினேன். ஆனால் இதே போல ஒரு அதிசயமான மரம், எந்த மரத்தை பார்த்தாலும் பழங்கள் பழுத்து விட்டால் கீழே விழுவது இயற்கை. ஆனால் விழுந்த பழம் மரத்தை நோக்கி போய் ஒட்டிக்கொள்ளுமா? அப்படி ஒட்டிக்கொள்கிற ஒரு மரம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கின்றன. இந்த அபூர்வ மரம் இருக்கின்ற இடங்களில் சில ஆலயங்களும் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் நாடி சென்று வழிபட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு சனிக்கிழமை என்பதால் உங்களுக்கு இந்த கருத்தை விளக்கமாக சொல்கின்றேன். பொதுவாக எந்த மரத்தை எடுத்துக்கொண்டாலும் வேப்ப மரம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். வேப்பம்பழம் பழுத்தவுடனே பழுத்ததும் கீழே விழுந்துவிடும். ஆனால் ஒரு மரத்தில் மட்டும் பழுத்த பழங்கள் கீழே விழுகும். விழுந்தவுடனே கொஞ்சம் ஒரு சில நிமிடங்களிலேயே மேலே ஜம்ப் பண்ணி அப்படியே தப்பி போய் ஒட்டி கொண்டு விடும். மரத்தை பார்த்தால் மரம் முழுவதும் முசைக் பதித்தது போல அந்த பழங்களே ஒட்டி கொண்டு இருக்கும். அந்த மரத்திற்கு பெயர் அழிஞ்சா மரம் என்று பெயர். ஏர் அழிஞ்சில் என்று பெயர். கீழே ஒட்டிக்கொள்ளும், பிறகு கிளை வாது எல்லாவற்றிற்கும் தப்பி செல்லும். நாம் பார்க்கிற பொழுது அதிசயமாக இருக்கும். ஏரழிஞ்சி இறங்கழிஞ்சி என்று 2 அழிஞ்சிகள் உண்டு. அதிலே நாம் வழிபட வேண்டிய மரம் எது என்று சொன்னால் ஏரழிஞ்சி மரம். ஒரு பழம் கீழே விழுந்து திரும்ப மரத்திலிருந்து வந்த பழம் மரத்திற்குள் ஒட்டிக்கொள்வதை பற்றி காஞ்சிமா முனிவர் எழுதியிருக்கிறார். பரமாத்மாவிடம் இருந்து வந்த ஜீவாத்மா மீண்டும் பரமாத்மாவையே போய் சேருகிறது. இந்த தத்துவத்தை விளக்குகின்ற மரம்தான் அழிஞ்சா மரம் என்று சொல்கின்றார். இறைவனிடமிருந்து வந்த மனிதன் மீண்டும் இறைவனை போய் சேருகிற தத்துவத்தை விளக்கும் இந்த மரம் 3 இடங்களில் எனக்கு தெரிந்த அளவிலே இருக்கிறது. இன்னும் பல இடங்களில் இருக்கலாம். எங்கள் பகுதியிலே, அதாவது சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய குரு கோவிலிலே இந்த அழிஞ்சா மரம் இருக்கிறது. பிறகு வைரவன்பட்டி என்ற ஊர், வைரவன்பட்டி திருப்பத்தூருக்கு பக்கத்திலே இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகிலே வைரவன்பட்டி என்ற ஊரிலே தனி வைரவர் கோயில் இருக்கிறது. அந்த கோவிலே ஏரழிஞ்சி மரம் இருக்கின்றது. அதற்கு பிறகு திருவள்ளூர் மாவட்டம், சென்னையில் இருப்பவர்களெல்லாம் சொல்லலாம், நாங்கள் அங்கெல்லாம் வர வேண்டுமா, எங்கள் பகுதியில் அந்த மரம் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகிலே சின்னக்காவனம் என்ற ஊரிலே நூற்றெட்டீஸ்வரர் கோயில் என்ற ஒரு கோவில் இருக்கின்றது. அங்கே இருக்கிற அம்பிகைக்கு பெயர் அஷ்டோத்திரவல்லி அம்மன். அந்த திருக்கோயிலே, அந்த சின்னக்காவனத்திலே உள்ள திருக்கோயில் அகஸ்தியர் வந்து வழிபட்ட சிவலிங்கம் இருக்கிறது. 108 நாள் மணலிலே பிடித்து சிவலிங்கம் வைத்து வழிபட்டாராம். எனவே தான் 108 ஈஸ்வரர் என்று பெயர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள ஏரழிஞ்சில் மரம் இன்றைக்கும் அங்கே இருக்கின்றது. சின்ன விநாயகர் அங்கே இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு அகோல விநாயகர் என்று பெயர். அந்த விநாயகருக்கு வடைமாலை அணிவித்து இன்றும் வழிபாடு செய்கின்றார்கள். திருவேற்காடு செல்லும் வழியிலே சின்னக்காவனம் என்ற ஊர் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய 108 ஈஸ்வரர் அஷ்டோத்திரவல்லி அம்மன் கோவிலிலே இருக்கக்கூடிய இந்த மரம் அழிஞ்சா மரம் ஏரழிஞ்சில் அங்கு இருக்கின்றது. ரோஜாப்பூ மாலையிட்டு அந்த அம்பிகையை வழிபட்டால் திருமணம் முடியும் என்று சொல்கின்றார்கள். பொதுவாக அழிஞ்சா விதை பறந்து போய் ஒட்டிக்கொள்ளும். அதுவே தானாக போய் ஒட்டிக்கொள்கின்ற ஆற்றல் அங்கே இருப்பதனாலே அது இந்த மரம் மிக அற்புதமான மரம், காந்த சக்தி வாய்ந்த மரம். இப்படிப்பட்ட அதிசய மரம் வாய்ந்த திருக்கோவில் பட்டமங்கலத்திற்கு சென்றால் குரு கோவில் உள்ளது.
குருவை வழிபட்டால் குதூகலம் கிடைக்கும், கல்யாணம் முடியும், பிள்ளை பெயர்கள் வாய்க்கும். வைரவன்பட்டியிலே உள்ள வைரவரையும் வழிபட்டு அந்த மரத்தையும் நீங்கள் பார்த்து வழிபட்டு வரலாம். அங்கே இருக்கிற வைரவர் உங்களுக்கு உள்ள தடைகளை அகற்றும். அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகிலே இருக்கக்கூடிய சின்னக்காவனம் என்ற ஊரிலே இருக்கும் 108 ஈஸ்வரரை நீங்கள் வழிபட்டால் 108 ஈஸ்வரர்களும் உங்களுக்கு அருள் கொடுப்பார்கள். அங்குள்ள ஏரழிஞ்சில் வரவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். எனவே இப்படிப்பட்ட அதிசய மரம் இருக்கும் ஆலயங்களை கண்டுபிடித்து வழிபட்டால் வாழ்க்கையிலும் உங்களுக்கு அதிசய சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையும் என்று சொல்லி மரங்கள் இறைவன் தந்த வரங்கள். எனவே தாவரங்கள் நாம் தாவரம் என்று கேட்டதற்காக இறைவன் கொடுத்தது தாவரம். அப்படிப்பட்ட தாவரங்களுக்கு அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் உங்களுக்கும் வரங்கள் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேருகின்ற நாள். பொது வாழ்விலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும், புகழ் கூடும், பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. செய்தொழிலே எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். பாதையில் நின்ற பணி மீதியும் தொடரும். ரிஷபராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். இடம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றியுண்டு. சூரிய பலம் நன்றாக இருப்பதால் எதிர்பார்த்த நற்பலன்கள் உங்களுக்கு இல்லம் தேடி வரப்போகிறது. கடல் பயண வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு கைகூடலாம். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிக்கப் போகின்றீர்கள். மிதுனராசி நேயர்களே, முயற்சிகளில் குறுக்கீடுகள் இருக்கும் நாள். முக்கிய புள்ளிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. என்ன இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்குமா என்பதும் சந்தேகம்தான். புதிய ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பீர்கள். பாதியில் பணிகள் நிற்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். விரயங்கள் கூடும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழும் நாள் இன்று. வீடு வாங்க முயற்சியில் வெற்றி கிடைக்கும். குழந்தைகள் நலங்கருதி எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. குழந்தைகளின் கல்வி சம்பந்தமாகவோ கடல் தாண்டும் முயற்சிக்கோ நீங்கள் வித்திடுவீர்கள். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். விஐபிக்களால் உதவி கிட்டும். சிம்மராசி நேயர்களே, நட்பு வட்டம் விரியும் நாள். நாடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். ஒரு சிலருக்கு வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். விரயங்கள் அதிகரித்தாலும் கூட வரவு திருப்திகரமாகவே இருக்கும். ஆரோக்கிய தொல்லை ஒரு சிறிது உண்டு. கன்னிராசி நேயர்களே, மங்கையர் வழியில் மனக்கலக்கம் அகலும் நாள். மறதி அதிகரிக்கலாம். ஒரு சில காரியங்களை செய்வதாக சொல்லி விட்டுவிடுவீர்கள். ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படாமல் இருக்க மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதன் புதன் விரையாதிபதி சூரியனோடு இருப்பதால் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கலாம். குறிப்பாக பெற்றோர் வழியில் ஒரு சிலருக்கு விரயங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பிள்ளைகளாலும் விரயங்கள் ஏற்படலாம். துலாம் ராசி நேயர்களே, உறவினர் பகை உருவாகும் நாள். உயர் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். 8ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கும் இந்த நேரத்தில் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதுதான் நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் வருவது போல் தோன்றி கை நழுவி செல்லலாம். பயணத்தால் பலன் கிடைக்காது. என்ன இருந்தாலும் மன நிம்மதி குறைவான நாள் இந்த நாள். சனியை வழிபட்டால் சந்தோஷம் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, பார்க்கும் குருவால் பணவரவு திருப்தி தரும் நாள். பாலிய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொழில் நலம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மாலை நேரத்தில் வந்து சேரலாம். பாதியில் நின்ற பணிகள் மீதியும் தொடரும். வீடு கட்டு முயற்சிக்கும் வித்திடுவீர்கள். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு மேன்மை காணும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும். வங்கி சேமிப்பு உயரும். வளர்ச்சிக்கு வித்திட நண்பர்கள் மட்டுமல்ல உறவினர்களும் உங்களுக்கு வந்து சேருவார்கள். மகர ராசி நேயர்களே, சந்திரபலம் கூடும் என்று குடும்பச் சுமை கூடுகின்ற நாள். கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். பிள்ளைகளால் விரயம் உண்டு. உத்தியோக மாற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் 1-2 வெற்றி பெறலாம். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் தடை ஏற்படலாம். என்ன இருந்தாலும் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. மருத்துவ செலவுகளும் கூடுதலாகவே இருக்கும். கும்பராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் ஆற்றல் இன்றைக்கு உங்களுக்கு கிட்டும். வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. மீனராசி நேயர்களே, சோதனைகளை வென்று சாதனை படைக்கும் நாள். தொழில் வளம் எப்பொழுதும் போல சிறப்பாக இருக்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். விஐபிக்கள்
வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். அஞ்சல் வழி செய்தியும் அனுகூலமாக இருக்கும். மாற்று கருத்துரையோர் மனம் மாறும் என்று உங்கள் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும், விருப்பங்கள் நிறைவேறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.